மேடம் பெங்களூரில் முக்கியமான ஆர்டிஸ்ட் மட்டும்தான் பெங்களூரு. இது தமிழில் எடுத்த படம் தான் ஃபஸ்ட்டு. சார் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி சார். இந்த படத்தை பற்றி ஜாஸ்தி நான் சொல்ல விரும்பல, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஸ்டோரி ஆல்ரெடி சொல்லியாச்சு. உங்களுக்கு 1-2 பேரை மட்டும் பற்றியும் சொல்லிக்கிறேன். யதீஷ் அவர் செல்ஃபிஷில் என் கூட நடித்தார், நல்லா பண்ணியிருந்தார். சரி, இந்த படம் உருவாகிறதுக்கு காரணம் ரோஹித். அவர் தான் செல்ஃபிஷ் எடிட்டிங் சார் ஒரு 1 மந்த் டைம் வேணும் அப்படின்னு கேட்டார். சரி 1 மந்த் இருக்கிறோமே, ஏன் சும்மா உட்காந்துருக்கணும், ஒரு படம் பண்ணிடலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கதை ஒன்று க்ரியேட் பண்ணேன். அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்கேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏன் சார் நான் பண்ண மாட்டேனான்னு சொல்லிட்டு நண்பர் கேட்டார், யதீஷ். 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. இல்லை சார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்கள் கேரக்டருக்கு அப்படியே ஆப்போசிட் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லைங்க சார் கொடுங்க, நான் ட்ரை பண்ணுறேன், முடிஞ்ச பாருங்கள், இல்லைன்னா மாற்றிக்கலாம் அப்படின்னு. சரி ஓகே சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணால் நான் நினச்சதோட ரொம்ப நல்லாவே பண்ணார். சௌமியா, கிருஷ்ணா 2 பேருமே போட்டி நடிச்சிருக்காங்க. ரஞ்சித் அவர் என்னுடைய பழைய நண்பர், ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே என் கூட இருக்கார். அவர்கிட்ட சரி நீ ரிஹர்சல் போ ரஞ்சித்து, இது டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் அப்புறம் தான் அப்படின்னா. இல்லை சார் நான் பண்ணிடுவேன்னாரு. இது என்ன தான் பண்ணுவார்னு பார்க்கலான்னு கொடுத்தேன், நினச்சதோட நல்லாவே பண்ணியிருந்தார். அது கிருஷ்ணன். இவரை பற்றி சொல்லணுன்னா என்னுடைய சின்ன ஃபைனான்சியர்னே சொல்லலாம். எனக்கு பணம் இல்லாதப்ப கால் பண்ணுவேன், சிரிப்பேன், அதிலே தெரிஞ்சுக்குவார். எவ்வளோ வேணும்னு கேட்பார், கொஞ்சம் வேணுமா இருக்குண்ணே அப்படின்னாரு. சரி அனுப்பிவிட்டுறேன், சீக்கிரம் படத்தை முடிச்சோம்னா சரி அப்படின்னாரு. சரிண்ணே. இந்த மாதிரி தான் சொல்லப்போனால் படம் பார்க்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக திருப்தியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். படம் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எழுதுங்க. இது ஒன்று மட்டும் நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த படத்தில் மொத்தம் 5 சாங் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ 2 தான் ப்ளே பண்ணோம், இன்னும் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும். 5 பாட்டுமே கேட்டுட்டு நீங்கள் உங்களோட ரிவ்யூஸ் சொல்லுங்கள். அதே மாதிரி படம் வந்து சயின்ஸ் த்ரில்லராக இருக்கும். கொஞ்சம் எப்படி பார்த்தீங்கன்னா பயமுறுத்துற மாதிரி எல்லா சீன்ஸுமே இருக்கு. அவர் எடுத்திருந்தது எல்லாமே பயமுறுத்துற மாதிரியே இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. இப்போ படம் நல்லா வந்திருக்கு. கூடிய சீன் தியேட்டரில் பாருங்கள், எல்லாம் தியேட்டரில் பார்த்து ரிவ்யூ சொல்லுங்கள். தேங்க்யூ. களத்திற்கு டிஐ வழங்கிய ரோஹித் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தில் வந்து விஎஃப்எக்ஸ் அண்ட் டிஐ பண்ணியிருக்கேன். கேமராமேன் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தார், டிஓபி. ஸோ நல்லா லைட்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தார். எனக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. நல்லா வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும்னு நம்புகிறோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட தமிழில் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, அது முதல்ல சொல்லிட்டு. ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ரோல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது. ஆனால் இது இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு அது டைரக்டர் மாணிக் ஜெய் சார்னால தான். அண்ட் தேங்க்யூ சார். அப்புறம் எல்லாரும் தியேட்டரில் வரும்போது தியேட்டர் போய் பார்க்கணும். நல்லா இருந்தால் ரிவ்யூஸ் எல்லாம் கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். என்னோட கோ ஆர்டிஸ்ட் அப்புறம் என்னோட டைரக்டருக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த கதைக்கு வர்றதுக்கு முன்னாடி டைரக்டர் மாணிக்கம் சார் கூட நடிச்சிருக்கேன். அவங்க வந்து எனக்கு 13 வருஷமாக தெரியும், கிட்டத்தட்ட 13 வருஷமாக. அவங்க வெல் டேலண்டட், ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு. அவங்க சும்மா உட்கார மாட்டாங்க, யோசிச்சுட்டே இருப்பாங்க. நாங்கள் ஏதோ ஒன்று பேசினா அவங்க எங்கேயோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க கதையை. நான் என்ன கேட்டேன்னு வந்துடுவேன், சரி சார் ஓகே சார் அப்படின்ட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் யோசிப்பேன் என்னென்ன பேசுகிறேன் என்ன அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்குள்ள அவ்வளோ திறமை இருக்குது, அவ்வளோ விஷயத்த யோசிக்கிறாங்க.
இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு என்னென்ன தேவையோ, மக்களுக்கு என்னென்ன தேவையோ, என்ன இல்லை, என்ன வரப்போகுது, இதெல்லாம் கம்மிங் ஜென்ரேஷனில் என்ன தேவையோ அத்தனை இப்போ யோசிக்கிற மென்டாலிட்டி நம்ம டைரக்டர் சார். அவங்க எனக்கு என்னோட முதல் படம் வந்துட்டு பருவம், அதில் எனக்கு சின்ன ஒரு ரோல் தான். அதுக்கப்புறம் நம்பி எனக்கு திரும்பி கொடுத்தாங்க. எனக்கு ஆக்டிங்கே தெரியாத டைமில் எனக்கு ஆக்டிங் கற்றுக் கொடுத்தது, எனக்குள்ளே இருக்க டேலண்ட்டு பார்த்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு எனக்கு கோடியான கோடி நன்றி. அப்புறம் எனக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது, இப்போதான் இந்த 13 வருஷமாக அவங்க கூட இருந்து கற்றுக்கிட்டது தான் எல்லாமே. ஸோ இப்படியே ஒரு ஸ்டெப்லேயும் அவங்க எனக்கு ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்க எல்லா ப்ராஜெக்ட்லேயும் எனக்கு ஒரு சின்ன ரோல் கொடுக்கணும்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்கு நான் எப்போவுமே நன்றி கடன் இருக்கேன். அப்புறம் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னா, இந்த படத்தை பற்றி அவங்க வந்து அவங்க ரஞ்சித் சார் சொல்கிற மாதிரி இது ஒரு அனிமல் படம். மீன்ஸ் சொல்கிறது மனுஷக்குள்ளே இருக்கிற ஒரு மிருகோட கதை சரிங்களா. அது என்னன்னா, இப்போ எல்லாருக்குள்ள ஒரு முன்னாடி பார்த்தா எல்லாரும் நல்லவங்களா தெரிவாங்க. அவங்க உள்ளுக்குள்ள எவ்வளோ வந்து இது இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். கொடுமையான ஒரு கேரக்டர் உள்ளுக்குள்ளே இருக்கும். அது அவங்க கிட்ட வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, நடிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் சில ஒரு செர்டன் டைம்ல அது எப்பவுமே உள்ளுக்குள்ளே இருக்காது, அது வெளிப்படையாக வந்துடும். அந்த ஒரு அழகான ஒரு காட்சியை சார் வந்துட்டு தெளிவாக புரிய வச்சிருக்காங்க இந்த கதையில. ஸோ அப்படி தான் மனிதங்களை யார் எப்படின்ட்டு ஜட்ஜ் பண்ண முடியாது. எல்லாருக்குள்ள ஒரு மிருகம் இருக்கும், அந்த மிருகத்தை எடுத்து காட்டிருக்காங்க. இந்த படம் பார்த்து நீங்கள் வெளியில் வரும்போது உங்களுக்கே தெரியும் 100% நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோ சார் பற்றி சொல்லி ஆகணும். அவங்க பார்க்கும்போது ஆக்சுவலி நிறைய டேலண்டடு. அவங்க கூட பேசும்போது தெரியும் அவங்க இவ்வளோ டேலண்ட் இருந்து ஏன் இன்னுமே அவங்க க்ரோத் வரல, ஏன் இன்னும் அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் அவங்க எடுத்துகிட்டு வரலன்ட்டு. பிகாஸ் அவங்க நல்லா நடிப்பு வரவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடையாது. ஒன்றுமே தெரியாத திறமை இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த இதில் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு காசு பணம் பின்ன அதனால தான் எல்லாமே ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் வாய்ப்பு இருக்கவங்க எப்போவுமே கீழே தான் இருக்காங்க. கிட்டக்கிட்ட இந்த படம் இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது சார் மாணிக்கம் சார் வந்துட்டு என்றைக்கும் வந்து க்ரோ அப் ஆகிக்கணும். ஏன்னா அவங்க திறமை அவங்க கஷ்டம் மட்டும் தான் இங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. காசு பணம் மற்ற எதுவுமே கிடையாது. ஸோ முடிஞ்சவளுக்கும் இந்த படமே தியேட்டரில் மட்டும் பாருங்கள். முடிஞ்சவளுக்கும் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் மீண்டும் நம்மளை மாதிரி ஆர்டிஸ்ட்டுங்க, நம்மளை மாதிரி கஷ்டப்படுற எல்லாருக்கும் நீங்கள் தெளிவாக புரிய வைங்க. ஸோ இதுதான் ஒரு ஜானர். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. தேங்க்யூ ஸோ மச் சார். மேடையில் விட்டிருக்கும் முன்னோடி கலைஞர்களுக்கும், பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள ஊடக நண்பர்களுக்கும், இங்கே கூடியிருக்கின்ற அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். கைமேரா திரைப்படத்தில் நான் 4 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். முதல் காதல், முதல் பார்வை, இந்த சூழலுக்கு எப்பொழுதும் எழுதக்கூடிய வகையில் நான் காதல் கண்டு நான் மயங்கி விட்டேன்கிற அந்த சூழ்நிலையில் எழுதியிருக்கேன். 2வது வந்து பயணங்களை பற்றி 2 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். அது என்னுடைய வாழ்வியல் அனுபவங்கள், நான் கண்ட அந்த தனிமை, இதெல்லாம் சந்தித்து இந்த பாடல் எழுதியிருக்கிறேன். அடுத்ததாக ஒரு துள்ளல் இசை பாடல், 4 பாடல் எழுதியிருக்கிறேன். உங்கள் அனைவரது அன்பு நல்வாழ்த்துக்கள் என் பாடல் பயணத்தை மென்மேலும் வெற்றிகரமாக்கும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமஸ்காரம். அனைவருக்கும் வணக்கம். இந்த தினம் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான தினம். As a performer, getting this kind of opportunity that doesn't come often. In the movie, in the character, it has given something into me.
From the first day of the shoot till now, I only tried to stay honest. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತಾಡಿ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತಾಡಿ, ಏನು ತೊಂದರೆ ಇಲ್ಲ. In the trailer one glimpse ஒரு பெரிய ஸ்ட்ராங் தியேட்டருக்கு வரப்போகிறது. After coming out of the theater, They talk in English. Doesn't matter. okay. ಕೈಮೇರಾ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ದೀವಿ ಮೂವಿ, ಎಲ್ಲರೂ ಬಂದು ಥಿಯೇಟ್ರಿಗೆ ನೋಡಬೇಕು. ತಮಿಳ್ನಾಡಿಗೆ ಬಂದು ಮಾಡಿದ್ದೀವಿ. ರೀಸೆಂಟಾಗಿ ನಮ್ಮ ಶಿವರಾಜ್ ಕುಮಾರ್ ಸರ್ ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ದರು, ಫಸ್ಟ್ ಕ್ಲಾಸಾಗಿ ತಮಿಳಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. ಸೊ ನೆಕ್ಸ್ಟ್ ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ನಾನು ತಮಿಳಲ್ಲಿ ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ಟ್ರೈ ಮಾಡ್ತೀನಿ. ಸ್ವಲ್ಪ ದಿನದ ಮಟ್ಟಿಗೆ ಇನ್ನೊಂದು ಸಿನಿಮಾ ಈಗ ಆಲ್ರೆಡಿ ಪೂಜೆ ಆಗಿದೆ ಬೆಳಗ್ಗೆ, ಅದ್ರ ಬಗ್ಗೆನೂ ಮಾತಾಡಬೇಕು ಅಂತ ಅಂದ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. ಸೊ ಈ ಕೈಮೇರಾ ಅನ್ನೋದು ಒಂದ್ಸರಿ ನೀವು ಥಿಯೇಟ್ರಲ್ಲಿ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಆಚೆ ಬಂದ ಮೇಲೆ ಆ ಒಂದು ಓಕೆ, ಥ್ಯಾಂಕ್ ಯು. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா அண்ட் மேடையில் உட்காந்துட்டு இருக்க ஜாமான்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு குரல் தான் வந்து ஞாபகம் வருது. குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்றுதான் முந்தோறும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே மேலைக்கு மேலே போயிட்டு இருக்கும்போது நிறைய நியூ கமர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ ஒருத்தங்க வந்து ரொம்ப கிரேட் லீடராக இருக்க முடியுது, ஒரு தலைவராக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து அவங்க கிரேட்டாக இருக்கிறது மட்டும் போதாது, கூட இருக்கிறவங்கள கூட அவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் அவங்க கிரேட் லீடராக இருக்க முடியும், ஒரு கிரேட் ஹியூமன் பீனாக இருக்க முடியும். ஸோ இன்னைக்கு நான் பார்க்குறேன், இது வந்து புது முகங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. மாணிக்கம் சார் எனக்கு நல்லா தெரியும். அதோட ஒரு உதாரணம் வந்து ஜான் சார். எல்லா யங்ஸ்டர்ஸை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க சப்போர்ட் பண்ண நிறைய பிஆர்ஓஸ் மேனேஜர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு எல்லாரும் மீட் பண்ணேன், எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மேடையில் உட்காந்துட்டு இருக்கிற ஜாமான்கள் ஆரியது கமல் சார், எருமை சார் பற்றி சொல்ல போனோன்னா எப்படி ஒரு எவ்வளோ அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்காங்க லைஃப்பில். ஆனால் ஒரு யங்ஸ்டர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு குரல் தான் எனக்கு மைண்டில் வந்தது இருக்கும். ஸோ இதுலேருந்து இந்த ஈவெண்ட்லேருந்து எடுத்து போகிற ஒரே ஒரு விஷயம் வந்து, நீங்கள் எந்த உயரத்துக்கு போனாலும் மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து உதவியாக இருக்கணும். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரெஷ் டீம் வந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வர ஃப்ரெஷ் முகங்களை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கும் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம், என் சொசைட்டிக்கும் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னை எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ ப்ரெஸ் அண்ட் மீடியா, ஐ வாஸ் அ ஃப்ரெஷ் ஃபேஸாக வரும்போது இன்னைக்கு இங்கே நிற்க வச்சுருக்கீங்க. அதே மாதிரி இந்த யங்ஸ்டர்ஸை வந்து கூட சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த விழாவுக்கு வர வரைக்கும் டைட்டிலே தெரியாது. ஹீரோ வந்து படத்தில் நடித்து எமோஷ்னலாக அவரால் பேச முடியல. எனக்கு இங்கே என்ன பேசுனே தெரியல. ஜான் என்னோட படத்துடைய பிஆர்ஓ. ஜான் வந்து பல படங்களுக்கு கூப்பிட்டுருக்காரு. ஒவ்வொரு படமுக்கும் வர முடியாது, இந்த படத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னார். இயக்குனர் மோனிக் ஜெயின், தமிழ் சேலம்ங்கிறாரு. நான் பேர் நார்த் இந்தியன் நேம் மாதிரி இருக்கேன். என் படத்தில் நடித்த ஹீரோ ஜெய். ஜெய்யா? என் இனிஷியல் என்ன? ஓகே, இப்படி தான் பல நேரம் மாட்டிக்கிறான். ஹீரோ, படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ். தமிழ் சினிமாவில் எப்பவுமே திறமையானவங்களுக்கு எப்பவுமே இடம் உண்டு. அதனால் வந்து இங்கே வந்து திறமையானவர்களுக்கு இடம் இல்லைன்னு ஃபீல் பண்ண வேண்டாம், கொஞ்சம் தாமதமாகும். அதுக்கு நிறைய பேர் உதாரணம் இருக்காங்க. நடிகர்கள்லேருந்து இயக்குநர்கள்லேருந்து எங்களுடைய சங்கத்துடைய மிக முக்கியமான ஆர் உதயகுமார் சார் ஆகட்டும், பேரரசு சார் ஆகட்டும், அதுக்கு பெரிய உதாரணங்கள். எந்த பின்னணியும் இல்லாமல் வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய இடத்துல இருக்கிறதுல. ஸோ இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர், லிரிக் ரைட்டர், இந்த படத்துடைய டிஓபி, எடிட்டர், படத்தில் ஒர்க் பண்ண எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஜான், உங்களுக்கு ஜான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜானுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. சூப்பர். நீ கவிதா மேடம் ரொம்ப அழகாக தெளிவாக பேரரசு மாதிரி இல்லாமல் தமிழ் பேசக்கூடியதான். பிகினிங்கில் கன்னடத்தில் பேசுகிறாங்க, என்னதானே? எனக்கு ஆச்சரியம் போச்சு, பேசுகிறது கவிதா தானா இல்லை பெங்களூர் இறக்குமதியா அப்படின்ட்டு ஒரு டவுட்டு. ஒரு அழகாக கன்னடம் பேசுகிறாங்களே. இந்த இடையில கமலாசன் சார் சின்ன பிரச்சனை வந்துருச்சு. அதில் பயந்து போய் கன்னடம் கற்றுக்கிட்டாங்களா? ஏற்பட்ட கேள்வி. ஆனால் அதுக்கப்புறம் தமிழில் கொஞ்சம் பேசி தமிழிச்சு தான் அப்படின்ட்டு நிரூபிச்சிட்டாங்க. கதாநாயகன் நீங்கள் அமைதியாக இருந்தாலே அழகு, பேசணும் அவசியம் இல்லை. அவருக்கு தமிழில் பேசுகிறதா, இங்கிலீஷில் பேசுகிறதா, இல்லை தமிழ்நாட்டில் வந்து கன்னடம் பேசுனா தப்பாக போயிடுமா? இத்தனை கொஸ்டின். தமிழர்கள் வந்து அப்படி இல்லை, நீங்கள் எதை பேரும் ரசிப்போம். கன்னடம் பேச ரசிப்போம், தெலுங்கு பேச ரசிப்போம், மலையாளம் பேச ரசிப்போம். எங்களுக்கு மொழியே பிரச்சனை இல்லை. ஹிந்தி பேசினாலும் ரசிப்போம். தமிழர் மாதிரி பெருந்தன்மையாலும் யாருமே இல்லைங்க. இங்கே திறமை தான் முக்கியம். எங்களுக்கு பிடிக்கணும், அவ்வளோதான். ரஜினி பிடிச்சி போச்சுன்னா நாங்கள் சூப்பர் ஸ்டார் கொண்டாடிடுவோம். சரோஜை பிடிச்சி போச்சுன்னா கன்னட கிளீனாக பட்டம் வைப்போம். நாங்கள் வைப்போம், தைரியம் வைப்போம். கன்னட கிளீன்ட்டு கன்னட பைக்கில் அவர் தேவராஜ கட்ட வச்சிருக்காரு. அவங்களுடைய அந்த காலகட்டத்தில் நம்ம சிம்ரன் கிருஷ்ணா கட்ட சொல்லுவோம். பானுமதி சரோஜதினா அவர் பட்டம்லாம் கட்ட சொல்லுவார். கன்னட பைங்கிலி. நீங்கள் அங்கே நாங்கள் எங்கள் தமிழ் பொண்ணை நடிக்க வைக்க அனுப்புகிறோம். நீங்கள் தமிழ் பைங்கிலி இங்கே பட்ட ஒப்பியில் யாராவது நாங்கள் வைப்போம்யா? வைப்போம் இல்லைண்ணே? ஆமாம், கன்னட கட்டளகி நாங்கள் எல்லாம் வைப்போம். சொல்கிறேன், நீங்கள் பயப்படக்கூடாது. ஹீரோ வந்து நீங்கள் கன்னடத்தையும் பேசுகிறீங்க அழகா பாருங்க. நீங்கள் இங்கிலீஷ் பேசும்போது இங்கே யாரும் கைதட்டலை, ஆனால் கன்னடம் பேசும்போது அங்கே எல்லாரும் கைதட்டலாம். அதான் தமிழர்கள். தமிழை சொல்லி விட்டு போகலாம். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இது வரைக்கும் தமிழில் இருந்தால் உலகத்தின் முதன்மொழி தமிழ் சொல்லி கொடுத்துறாங்க. எங்களுக்கு தமிழில் இருந்தால் தெலுங்கு போய் சொல்லி கொடுத்துறாங்க. தமிழில் இருந்தால் மலையாளம் உருவானதும் சொல்லி கொடுத்துறாங்க. தமிழில் இருந்தால் கன்னடம் உருவாச்சும் சொல்லி கொடுத்துறாங்க. இதெல்லாம் வரலாறுன்னு நாங்கள் நம்பிட்டு நம்புகிறோம். கன்னடம் வேறு தமிழ் வேறுனா ஓகே, எங்கள் ஆர்குமெண்ட் பண்ண மாட்டாங்க. நாங்கள் எங்கள் நம்பிக்கை சொல்கிறோம். கன்னடத்துக்கும் தமிழ் சம்பந்தம் இல்லை.
யார் ஆர்கியூ பண்ணுறாங்க யாராவது? நீங்கள் அப்படி ஒரு நம்பிக்கை தான் நீங்கள் நம்பிக்கீங்க. எங்கள் நம்பிக்கை இப்படி கடவுள் ஒருத்தர் இருக்கிறாங்க, ஒரு போஸ்ட் இல்லைங்குது, அது அவங்க நம்பிக்கை. இல்லைங்கிறது இருக்குங்கிறது இன்னொரு நம்பிக்கை. அது மாதிரி இங்கே தமிழ் மண்ணில் மொழிக்கும் கலைக்கும் சம்பந்தம் இல்லை. உங்களை வரவேற்கிறோம். வாழ்த்துக்கள். போதுமா பேச மேடம்? போதுமா? கன்னடத்தில் சொல்லாது. அதுக்கு அவர் இருக்காரு. நான் சொல்றேன், எனக்கு வந்து தமிழே சரியா தெரியாது நோக்குறேன். ஆனால் எங்கள் தலைவர் இருக்கார்ல, ஏகப்பட்ட தலைவர், தமிழோட கன்னடம் அழகாக பேசுவாங்க. உண்மை நான் கொடுத்துக்கிறேன். உண்மை இல்லையா? நான் பார்த்துருக்கேன் பெங்களூரில். இங்கே நான் கண்டுபிடிச்சி பார்த்தது இல்லை. ஆமாம் ஆமாம். அங்கே பெங்களூர் போயிட்டு ரூட்டு கேட்குறான். நான் எப்படா அப்படியே கன்னட கவிதை மாதிரி வருது. அவன் டிரைவர் மேலாடுறான். அவரை விட இவன் நல்லா பேசுறாரு. கன்னடத்தில் பெங்களூரில் உள்ள டிரைவரை விட இவர் அவர் திருத்துறாரு. அப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறாரு. என்னடா அது? அப்போ அந்த அளவுக்கு கற்று வச்சிருக்காரு. ஏன்னா அவர் நினச்சிருக்காரு இங்கேயும் இல்லை அங்கேயும் ஒரு எஜமான் எடுக்கணும், அங்கேயும் ஒரு சின்ன கொண்டு எடுக்கணும்னு நினச்சி கற்றுக்கிட்டாரு நினைக்கிறேன். நீங்கள் அப்புறம் தனியாக சொல்லுங்க. நிறைய பேசுவார். நான் சொன்னது அழகாக சுருக்கமாக திருக்குறமாக சொல்லுங்க. போட்டேன் சொல்லுங்க. எல்லா கேமராவும் அங்கே பேன் பண்ணுங்க. நான் பேசிக்கிட்டு வருவேன். மொழிபெயர்ப்பாங்க. நீ சூப்பரா பேசுறாங்க. புரியும். புரியுமா? இல்லை கன்னடத்தில் நம்ம பேசுனா புரியும், நம்ம பேசுனா அவங்களுக்கு புரியாது. அது ஒரு நம்ம எல்லா மொழியும் புரியும் அவங்களுக்கு. தெலுங்கு புரியும், மலையாளம் புரியும், கன்னடா புரியும், எல்லாம் புரியும். நம்ம பேசுனா அவங்களுக்கு புரியாது. அதான் மேட்ரு. இந்த படத்தை கதைக்கு வருவான் டைலர். அமைதியா இருக்கிறது காரணம் நான் சொல்றேன். அப்புறம் இல்லை 4 பொண்ணு 3 பொண்ணு வருஷம் உட்கார வச்சுட்டிய. அந்த பக்கம் நான் உட்காந்துட்டேன். என் மூஞ்சி பார்த்தாரு. எப்படி பேச்சு வரும்? கை மேரா இயக்குனர் ஏற்கனவே 2 படம் பண்ணவர். படம் மேக்கிங் விஷுவல் எல்லாம் பார்க்கும்போது ஒரு திறமையான இயக்குனர் பண்ண படம்னு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. ஏன்னா ஒரு ட்ரெய்லர் திருளர் கொண்டு வரங்கிறது பெரிய விஷயம். அது ஏதோ கதை ஒன்று இருக்கு அப்படின்னு யோசிக்க வைக்கிது, குழப்பத்தை உண்டாக்குச்சு. ஆனால் ஒன்று சொல்லி பேசினாங்க, மனிதரோட அணுக்களோடு மிருகத்தோட அணுக்களை சேர்த்துட்டா மனிதன் எப்படி மிருகமாகிறான். இங்கே மனுஷங்க இருக்காங்க, இங்கே மனுஷங்க இருக்காங்க. 100ல் 90 பேர் மிருகமாத்தான் இருக்கும். அப்ப ஏற்கனவே மிருகமாத்தான் இருக்கும். இதுல வர நீ மிருகத்தோட அணுக்களை சேர்த்தீங்கன்னா என்னதான் அந்த நாடு இப்படி உருப்படும்? ஏற்கனவே சாத்தான்குளத்துல பார்த்துட்டோம். அங்கேயோ லாக்அப் மட்டும் நடந்துச்சு. அங்கே ஏற்றிருப்பாங்க கூட இருக்கு. அடிச்சு கொண்டாங்க இல்லை, அவங்க உடம்புல மிருகத்தோட ஏற்றிருப்பாங்க கூட இருக்கு. இப்போ திருப்போனோம் கொண்டு விட்டாங்க, அடிச்சே கொண்டு விட்டாங்க. நகை திருடானா திருடலையா, அந்த பொண்ணு கொடுத்தது பொய் புகாரா உண்மையா, அதெல்லாம் அடுத்த விஷயம். அதெல்லாம் வந்து விசாரணை வரும். என்னதான் இருக்கட்டுங்க, அடிச்ச கொண்டுட்டாங்கல்ல, அது ஒரு மனுஷனா இருக்க முடியும்? ஒரு மனுஷனா இருக்க முடியாது. அது மிருகங்கள். அந்த மிருகத்தில் போய் எப்படி மிருகானத்தில் சேர்க்க முடியுமா? முடியாது. அது மாதிரி நிறைய பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க, கல்லூரிலேயே பண்ணுறாங்க. அவங்க மனுஷங்களா? அவங்க மிருகங்கள். ஏன்னா நாட்டில் பார்த்தா நிறைய மிருகத்தினமும் அதிகமாக மனுஷன்ட்டு இருக்கு, மனிதத்தின் ரொம்ப கம்மியாக இருக்கு. இந்த கதைப்படி சொல்கிறாங்க மனுஷனுக்குள்ள போய் மிருகத்தை கொண்டாட்டு. நான் சொல்றேன், மிருகம் உடம்பு இருக்குல்ல, மிருக உடம்புக்குள்ள இந்த மனுஷனோட அணுக்களை சேர்த்தா ஓரளவு மனுஷத்தன்மை வரலாம். நல்ல மனுஷனோட அணுக்களை
ஆனால் மனுஷனோட இதில் நீங்கள் சேர்த்தீங்கன்னா இன்னும் மிருகம் நாட்டு நடப்பு அப்படிதான் இருக்கு. அப்புறம் இந்த படம் பார்க்கும்போது யாரோ குறிப்பிட்டாங்க, பெண்கள் ஆணுக்கு நிகரா, சார் சொன்னீங்க ஆணுக்கு நிகரான்ட்டு தண்ணி அடிக்கிறது இல்லை, தம் அடிக்கிறது இல்லை, கஞ்சா அடிக்கிறது இல்லை, இதில் தான் ஆணுக்கு போட்டு போகிறாங்கன்ட்டு. ஒரு விஷயத்தை நம்ம இங்கே இன்னைக்கு நிறைய இடத்துல போதை கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு, தண்ணி அடிக்கிறது அதிகமாகிடுச்சு, கஞ்சா வியாபாரம் அதிகமாகிடுச்சு, கஞ்சா குடிக்கிறது அதிகமாகிடுச்சு. இங்கே சினிமாக்காரங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணும், இங்கே கொஞ்சம் பொறுப்பாகவும் இருக்கணும், உஷாராகவும் இருக்கணும். ஏன்னா நாட்டில் எத்தனையோ பேர் தண்ணி அடிச்சு தெருவில் எடுக்கிறான், தண்ணி அடிச்சுட்டு பூத்து அடிக்கிறான், தண்ணி அடிச்சு அவ்வளோ அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கான். அது சரியாக தான் போயிடும். ஆனால் சினிமாக்காரங்க யாராவது எங்கேயாவது தண்ணி அடிச்சுட்டு அந்த ஸ்டில் கிடச்சா போதும், அதுதான் எனக்கு தேசிய பிரச்சனை. அது தேசிய பிரச்சனை. உலகத்தில் யாருமே தண்ணி அடிக்காத மாதிரியும் சினிமாக்காரன் மட்டும் தண்ணி அடிச்ச மாதிரியும் அவ்வளோ ஃபோக்கஸ். நடிகர் ஸ்ரீகாந்த் போதை பழக்கத்துக்குள்ள இருந்திருக்காரு. ஓகே, அதெல்லாம் தவறு தான், அது தவறு. கைது பண்ணது சரி, விசாரிச்சது அது சரி. ஒரே ஒரு கேள்விதான், பல்கலைக்கழகத்தில் ஒரு பொண்ணை ஒருத்தர் படிச்சார்ல, அவர் பேசுறதா ஞாபகம் இருக்குமா? இந்த அளவுக்கு படம் முடிச்சு அவளை ஃபோக்கஸ் பண்ணாங்களா? இந்த திருக்கோணத்தில் ஒரு அடிச்ச பண்ணாங்கல்ல, 5 போலீஸர் கைது பண்ணாங்கல்ல, அவங்க ஃபோட்டோ இருக்கா, மூஞ்சி அவங்க ஞாபகம் இருக்கா? அவங்க வீடியோ யாராவது காட்டினாங்களா? ஒரு அடிச்ச பொண்ணுக்கா சார், ஏதோ ஒரு எங்கேயோ எடுத்து ஃபோட்டோ தான் நம்மளுக்கு ஃபேஸ்புக்கில் போடுறாங்க, இது ஒரு பேப்பரில் எதுலையோ தனித்தனியாக ஃபோட்டோ போட்டு அவங்க அரெஸ்ட் பண்ண வீடியோ போட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தந்தாங்களா, 5 வீடியோ காட்டினாங்களா? காட்ட மாட்டாங்க. ஆனால் ஒரு நடிகர் ஒரு போதை பழக்கத்துக்கு போதைகள் இருந்திருக்காருன்னு ஒரு காரணத்துக்காக ஒரு தீவிரவாதி மாதிரி, ஒரு பயங்கரவாதி மாதிரி அவங்களுக்கு கூட அரெஸ்ட் பண்ணதில்லை. ஜீப்பில் ஏற்றினது இருந்தது, காரில் கொண்டு போகிறது இருந்தது. அவ்வளவு நாட்டில் குண்டு வச்சு ஒரு 200-3000 பேரை கொண்டது மாதிரி ஒரு அவ்வளோ பில்டப். போதை பழக்கம் வேறு எங்கேயுமே இல்லை. போதை வித்தான் பாருங்க, 2000 கோடிக்கு அவன் கூட சரியாக சினிமா வந்தது இது வரைக்கும், வித்தவன் சினிமா வந்ததில்லை. நான் சினிமாக்காரெல்லாம் ஆசிரியன், அதுக்கு நான் நியாயப்படுத்தலை. கொஞ்சம் உஷாராக இருக்கணும், நம்ம கொஞ்சம் உதாரணமாக இருக்கணும். நம்ம இந்த மாதிரி தப்புல மாட்டினா நம்மளை தேசத்துறைக்கு மாதிரி காட்டிடுவாங்க, இந்த உலகம் காட்டிடும் சினிமாக்காரன் மட்டும். ஆனால் தேசத்துறை பண்ணலாம் அப்போ காட்டாது. இந்த சின்ன சின்ன தவறு பண்ணவங்கள தேசத்துறை பண்ண அளவுக்கு நம்மளை காட்டிடும். அதனால் சினிமாக்காரன் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். இதில் காட்டுறது படம் தான். இதில் பெண்கள் வந்து தண்ணி அடிக்கிறாங்க, தம் அடிக்கிறாங்க, இது கதாபாத்திரம் பார்த்து மறந்துடணும். இதே இது ஒரு நடிகை வந்து எங்கேயாவது பப்ளிக் தம் அடிச்சு ஒரு சில் கிடைக்கிற முடிச்சு, அவ்வளோ ஒரு மாதத்துக்கு வச்சு செஞ்சுக்குவோம். அது மாதிரி இந்த கைமாறாங்கிறது சயின்டிஸ்டாக சொல்கிறீங்க, நிறைய சமூக வலைதளங்களையும் இந்த மாதிரி மிருகங்கள் இருக்கான்னு சொல்லுவேன். மிருகங்கள் இருக்காங்க, வன்மம் கத்துறது. ஒரு படத்தை பார்க்காமலே எப்படி தெரியாமலே அதை போச்சிடுறது. இது ஒரு நோய் இப்போ வந்துருக்கு. இப்போ ரோல் பண்ணுறது, இவங்களுக்கு பிடிக்கலன்னா மக்களுக்கு பிடிக்கல நினச்சி வச்சுருது. இவங்களுக்கு பிடிக்கல வச்சுங்கள மக்களுக்கு பிடிக்கூடாத அளவுக்கு ரோல் பண்ணுறது. இது ஒரு மிருகம் தான். இதுக்குள்ளே போய் நீங்கள் இன்னொரு சேர்த்து வச்சிங்களே, யாரும் படமே எடுக்க முடியாது, ரிலீஸே பண்ண முடியாது, அந்தளவுக்கு ஆயிரும். நம்ம இயக்குனர் மாணிக் ஜெய் புது முயற்சி. நான் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் யாரும் பண்ணதில்லை, ஒரு புது முயற்சி. இந்த முயற்சி வெற்றி அடையணும். அதுக்காக நீங்கள் மனுஷனுக்கு போய் நிறுவனத்தோடு சேர்த்து வெற்றி அடையாது. என்ன மனிதர்களுக்குள்ள நல்ல ஆத்மாக்களோட அனுப்பி சேர்ப்போம் கொஞ்சம். அந்த மாதிரி ஆக்குது ஒரு படம் எடுங்க. நன்றி, வணக்கம். బాగుందండి రాసండి, బాగలేదంటే బాగలేదని రాసండి, అంతే. ఏమైపోతుంది?
ஓகேவாப்பா? ஆரம்பிக்கிறேன்ப்பா. சுந்தர தெலுங்கை பேசி நீங்க வந்து ஜெயசுதா பேசிக்கிறீங்க. அட எந்த சேட்டா, எந்த பறையினது நீ சொல்லுக்கோ, எந்த பறையினது? சவுந்தரக்கா பேசுங்க. ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿತ್ತು. ಒಂದು ನಮ್ಮ ಡೈರೆಕ್ಟರ್ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಇದ್ದವರು ಹೇಳಿದ್ದಾರೆ ಈ ಸಿನಿಮಾ ನೋಡಿಬಿಟ್ಟು. அதாவது மொழி ஒரு பிரச்சனையே இல்லை. எனக்கு தெரியும், நான் வந்து ஜெமினி ஸ்டுடியோவில் வேலை செஞ்சிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். அந்த ஜெமினி ஸ்டுடியோவில் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு நிகழ்வு, கன்னட இண்டஸ்ட்ரி 50வது ஆண்டு விழா, கன்னட சினிமாவோட 50th இயர் செலிப்ரேஷன். அதுக்கு ஜெமினியிலிருந்து யாராச்சும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் போகணும்னு என்னையும் என்னுடைய நண்பர் இயக்குனர் ராஜா ரவி அவர்களையும் அனுப்பி வச்சாங்க ஜெமினியிலிருந்து. நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் சீட்டு கொடுத்தாங்க. அப்போ தான் டைரக்டர் ஆகலை. அப்போ போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது யாருப்பா அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்கன்னு பார்த்தா ராஜ்குமார் சார் வர்றாரு. அப்போ வந்து சிஎம் பேர், நல்ல பேர் மறந்துட்டான்னு, கன்னட சிஎம், கர்நாடகா சிஎம் பங்காரப்பா முன்னாடி இருந்தார் அவர், ஹெக்டே, ராமகிருஷ்ணன் ஹெக்டே. ஆமாம், ஹெக்டே சிஎம். அப்புறம் சௌகத் ஜானகி அம்மா, அதுக்கப்புறம் வாணிஸ்ரீ, அப்புறம் ஆர்த்தி, விஷ்ணுவர்தன், அப்புறம் அந்த பட்டாளம் ஃபுல்லாக, அதோடு சேர்த்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லாரும் மேடையில் இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தேன் இந்த மொழி பிரச்சனை வரும்போது எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றது நான் கண்ணாட பார்த்தேன். ஒவ்வொருத்தரும் பேசும்போது எல்லா கன்னடத்தில் பேசினாங்க. ஹெக்டே பேசினார், மற்ற கன்னட நடிகர்களும் பேசினாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக ராஜ்குமார் சார் பேசுறதுக்காக வெயிட்டிங்க. ரஜினி சார் பேசலை, அதுக்கு முன்னாடி இந்த அம்மா பேசுகிறாங்க. யார்? சௌகாத் ஜானகி அம்மா வந்து அவங்க அழகாக கன்னடத்தில் ஆரம்பித்து தமிழில் பேச ஆரம்பித்தாங்க. ஒரே சவுண்டு விட்டாங்க. ஏய் நில்சு, ஏன் நீ தமிழில் மாத்தாத்தி கன்னடத்தில் மாத்தாரு. பயங்கர ரகலை விட்டு அந்த அம்மாவை பேச உள்ள நிறுத்திட்டாங்க. அதுக்கு முன்னாடி சரோஜா தேவி பேசினாங்க. சரோஜா தேவி பேசி முடிக்கும் போது நானே எனக்கு ஜாஸ்தி வாய்ப்பு கொடுத்தது எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் இந்த சத்தம் ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து மொழியை வந்து எதற்கு பயன்படுத்துகிறோன்றது தான். எந்த உணர்வை தூண்டுவதற்கு மொழியை பயன்படுத்துகிறோம். அந்த இடத்துல பெரிய ரகலை ஆயிடுச்சு. அந்த உணர்வை தூண்டி விட்டுட்டாங்க ஜனங்க. அப்படி இப்படி ராஜ்குமார் சார் வந்து நில்லுகன்றார். அவர் கையாட்டின ஒன்றே கத்திட்டு அவர் கன்னடத்தில் பாட்டு பாடி அப்படின்றாங்க. அதெல்லாம் பாட்டு பாட முடியாது. நம்ம கூப்பிட்டுருக்கோம் தமிழர்களையும் சரி, எல்லா லாங்குவேஜ்லேருந்து எல்லாத்தையும் நம்ம கூப்பிட்டுருக்கோம். நம்ம அவங்கள மதிக்கணும். அதே மாதிரி தான் நம்மளை அவங்க மதிக்கிறாங்க. அடுத்து ரஜினிகாந்த் அவர் மாத்தாಡ್ತಾ ಇದ್ದಾರೆ அப்படின்ட்டார். எனக்கு உங்களுக்கெல்லாம் ரஜினி சார், நிறைய பேர்த்துக்கு ரஜினி சாரை பிடிக்கும், சில பேர்த்துக்கு பிடிக்காது, சில பேர் கமல் சாரை பிடிக்கும், அதெல்லாம் வேற விஷயம். என்னை வியக்க வைத்த ஒரு மனிதர். அப்போ பெரிய ரஜினி சார் ஃபேன் இல்லை. அப்போ ரஜினி சார் படம்னா விரும்பி பார்ப்பேன். அப்புறம் நம்மளாம் சிவாஜி ஃபேன் தான். நான் ரஜினி சார் அன்னைக்கு பேசின ஒரு ஸ்பீச் இருக்கு பாருங்க, எக்ஸ்ட்ராடினரி ஸ்பீச். அது அவரே ஞாபகம் வச்சிருக்காருன்னு தெரியாது. என் மனசுல செம்ம கிளாப்ஸ். அவர் என்ன பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றேன்.
கன்னடத்தில் பேசினார். கன்னடத்தில் பேசும்போது சொன்னார், நான் வந்து இங்கே கண்டக்டராக அவருடைய கதையை சொன்னார். தேவர் ராஜ்குமார் அவர் என்னை கூப்பிட்டு, நீ எல்லாம் கருப்பாக இருக்க, நீ எல்லாம் நடிகனாக முடியாது, போடா வேறு ஏதாச்சும் வேலை பாடுறன்னு துரத்தி விட்டார் என்ன அப்படின்னார். கர்நாடகத்தில் சொல்கிறார். ஆனால் என்னை கூப்பிட்டு நடிக்க வச்ச ஒரே ஆள் பாலச்சந்தர் சார் தானே அப்படின்னா. எல்லாம் அமைதியாயிட்டாங்க. ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், லாங்குவேஜ்ங்கிறது நம்ம நினைக்கிறத அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுற ஒரு கம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்னா, நான் என்ன நினைக்கிறேன்றது உங்கள்கிட்ட சொல்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல், அதுதான் மொழி. அதை தெய்வமாக நினைச்சு கொண்டாடாதீங்க. மொழி என்பது ஒரு கம்யூனிகேஷன் மீடியா. அது எந்த மொழியா வேணாலும் இருக்கலாம். நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு மொழி. அது தமிழில் சொல்லி தமிழில் புரிஞ்சுக்கலாம், கன்னடத்தில் சொல்லி கன்னடத்தில். இதை வந்து ஒரு தெய்வமாக கொண்டாடி அதை ஒரு அபின் மாதிரி சாப்பிட்டு மொழி வெறி வந்து இது பண்ணணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு பேசினார். ஆக உங்களுக்கு கன்னடம் எந்த அளவுக்கு உயர்ந்ததோ அதே மாதிரி நார்த்தில் ஹிந்தி பேசுகிற மக்களுக்கு ஹிந்தி பெருசு, தமிழ்நாட்டில் தமிழ் மொழி பெருசு அப்படின்னு அழகாக பேசி எல்லாத்தையும் அமைதிப்படுத்தினார். மிகப்பெரிய விஷயமா இருந்தது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, மொழியை வந்து ரொம்ப டீப்பாக எடுத்துக்கிட்டு நம்ம சண்டை போட்டுக்க வேண்டியதில்லை. மொழியையும் மீறின ஒரு உணர்வு தான் கலை. இந்த கலைக்கு, அதுவும் குறிப்பாக திரைப்பட கலைக்கு, மொழி வந்து ஒரு இடைஞ்சலாகவோ ஒரு தடங்கலாகவோ ஒரு பிரச்சனையாகவோ இருக்கக்கூடாது. அது இருக்கலை. 4 மொழி படங்களும், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், 4 மொழி படங்களும் எடுத்த ஊர் தான் இந்த சென்னை. அதனால தான் நம்ம எல்லா மொழிகளையும் சென்னைக்காரங்க மதிக்கிறோம், தமிழ்நாடு மதிக்கிறது. 4 மொழிகளையும் வளர்த்த பெருமை தமிழ் மொழிக்கு உண்டு. என் தம்பி சொன்ன மாதிரி அது எதிலிருந்து எது வந்ததுன்றதில்ல. 5, 6 நிறைய இருக்கு, அது சொல்லலாம். பட் நான் உதாரணத்துக்கு சொல்றேன். சினிமா துறையை பொறுத்தவரைக்கும் ஒரு செட்டில் கன்னடத்தில் பேசுவாங்க, அதே செட்டு காலியாகும், அதுக்குள்ள தமிழ் நடிகர்கள் போய் அதே படத்தில் நடிப்பாங்க. அது தமிழ் மாற்றம். எத்தனை படங்கள் அந்த மாதிரி. ஒவ்வொரு செட்டு இங்கே ராமராவ், அங்கே எம்ஜிஆர், இந்த பக்கம் சிவாஜி சார், இந்த பக்கம் ராஜ்குமார், அந்த பக்கம் விஷ்ணுவர்தன், எல்லாரும் ஒன்றா கூடி கும்மி அடிச்சு எவ்வளவு அழகாக இருந்தது நம்ம சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் எல்லாமே வந்து சினிமாவே வந்து எங்கே ஒரு கேரவனுக்குள்ளே போய் ஒழிஞ்சிச்சு. ஒரு கேரவனோட முடிஞ்சு போகுது ஒரு 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 கலைஞனுடைய வாழ்க்கை. அப்படின்னா எவ்வளவு கேவலமாக இருக்கு பாருங்க. முதல்ல அதிலிருந்து மீட் எடுப்போம். கேரவனுக்குள்ளேருந்து இந்த சினிமாவை மீட் எடுத்தாலே நமக்கு பெரிய சக்ஸஸ் வந்தது. வந்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம செயலாளர் எப்பவுமே டைமில் வந்துடுவார். நான் கொஞ்சம் லேட்டாக வந்தால் தான் தலைவருக்கு கெத்து அப்படிங்கிறதுக்காக லேட்டாக வரல. உண்மையாகவே லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் பெருங்குடியிலேருந்து வர்றதுக்கு நீ சண்டே தான் சீக்கிரம் வந்துடலான்னு பார்த்தா அதே மாதிரி கூட்டம் இருக்கு, டிராஃபிக். நானே ஓட்ட வேண்டியது. நீங்கள் மண்டே மண்டே பயங்கர க்ரௌடு, என்னால் வரவே முடியல. நான் வழக்கமாக இது 6 மணின்னு நினச்சிட்டேன் வேறு. அதுக்கப்புறம் 3:30 அப்புறம் சரி இப்போ வந்த உடனே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு மிகச்சிறந்த கைமேரா அப்படின்ற ஒரு ட்ரெய்லர் ஆடியோ லான்ச்சு தம்பி மாணிக் ஜெயின் அல்ல, மாணிக் ஜெயின், என் வந்து அவருடைய இனிஷியல். அதனால மாணிக் ஜெயின் மாணிக் பாஷா மாதிரி அவர் ஆக்கிறாரு. அவர் தமிழ் தம்பி தான். எப்ப
ஹீரோ ஏண்டாப்பா இப்படி பேசுகிறாருன்னு எல்லாம் நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மெதுவாக கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணாரா அவர் இந்த டிஎன்ஏ எடுத்து அவருக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி விட்டாங்க. அந்த டிஎன்ஏ வேலை செய்யுதுன்னு அவருக்கு டக்குன்னு இந்த மிருகத்தோட டிஎன்ஏ உள்ளே போன ஒரு கேரக்டரைசேஷனு கன்னடத்தில் பேசுகிறதா, கன்னட மிருகமா தமிழ் மிருகமா ஆங்கில மிருகமா அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்குள்ளாரி நீங்கள் ஐயோ சரி சரி பரவாயில்லன்றீங்க. அவர் பேசுகிறதா வேண்டாமான்னு தவிக்கிறாரு. ஏன்னா ಹೇಳಿ ಏನಾಯ್ತು ನಿಮಗೆ? ಏನಿಲ್ಲ, ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ದೀರಾ ಅಂತ ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ವಿ ಆರ್ ಆಲ್ ಅಪ್ರಿಷಿಯೇಟಿಂಗ್ ಯು, ವಿಶ್ ಯು ಆಲ್ தி பெஸ்ட். ஸோ இந்த மாதிரி மனித மிருகம் தான் நம்ம பாட்டே இருக்கேன். மனிதன் பாதி மிருகம் பாதி. நம்ம தான் நானேன்னு கமல் சாரே பாட்டார். அவரே மிருகம்னு சொல்லிட்டாரு. அப்போ எல்லா மனிதனுக்குள்ளேயும் மிருகம் இருக்கு. அந்த ஒரிஜினல் மிருகத்தை கொண்டாந்து அந்த மனுஷன் நல்லவன் ஆயிடணும். எப்படி நெகட்டிவ் ப்ளஸ் ஆகிடும்ல. நீ அப்படி எடுத்துருந்துருக்கலாம், நீ எப்படி எடுத்துருக்கே தெரியல. ஒரு மனுஷன் வந்து ஒரு மிருகத்தோட இது ஒன்று அவன் ரொம்ப நல்ல மனுஷன் ஆயிடுவான். இது நல்லா இருக்குமே கதை. நெகட்டிவ் பாசிட்டிவ். ஒரு நல்ல மனுஷனோட இதில் மிருகத்தோட டிஎன்ஏவை மிக்ஸ் பண்ணால் அவன் கெட்டவனாகலாம். இப்போ பேர் சொன்ன மாதிரி அவரையும் சேர்த்து 95% எல்லாம் மிருகங்களாக தானே இருக்கோன்ட்டாரு. சரி, நான் அதில் எதில் இருக்கேன்? 90 இருக்கிறேன். ஸோ ஆக அந்த டிஎன்ஏ எப்படி வேணாலும் வேலை செய்யும், நல்லாவும் வேலை செய்யும், தப்பாகவும் வேலை செய்யும். ஏன்னா டிஎன்ஏக்குள்ளே போய் டிஎன்ஏவை சேஞ்ச் பண்ணுறதுன்னா டிஎன்ஏவை வச்சு சேஞ்ச் பண்ணலாம். டிஎன்ஏவோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து அந்த டெக்னாலஜிக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, மரபியல் மாற்றம். மரபியல் மாற்றத்தை மரபணு இல்லை, மரபு அணுவை எடுத்து மரபணுவையே மாற்றம் பண்ணுது, மரபணுவை சேஞ்ச் பண்ணுறது. அப்படி வந்தது தான் இந்த ஹைபிரிட் விதைகள் எல்லாம். அதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. இது வந்து இந்த மிருகத்துக்கிட்ட இருந்த இந்த மரபணுவை எடுத்து இதுக்குள்ளே விட்டு ஏதோ பண்ணியிருக்கீங்க. அதில் மாட்டிட்டு இந்த பிள்ளைங்கள்லாம் அவஸ்தப்படுறாங்க போல இருக்கு. படத்தில் நல்ல அழகான பிள்ளையை கூப்பிட்டு வந்து இந்த மிருகத்துக்கிட்ட விட்டு அவன் நல்லவனை மிருகமாக்கி கசாப்பு கடை மாதிரி. ஆக மொத்தம் இந்த படம் ரொம்ப சுறுசுறுப்பாக இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு எல்லோரும் ஃபீல் பண்ணேன். நான் உட்காந்து பேசும்போது செயலாளர் சொன்னார், மீரா கதிரவன் அவர்களும் சொன்னார். அதெல்லாம் உண்மையிலுமே பாராட்டுறேன் தம்பி. ஆக மொத்தம் எது எப்படியோ சின்ன படங்கள் எல்லாம் ஓடணும். இந்த மாதிரி முயற்சி எடுக்கிற படங்கள், ஒரு படத்தை எடுத்துட்டு ஒரு மனுஷன், ஒரு டைரக்டர் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு, கிட்டத்தட்ட 2.5 வருஷ காலம் கஷ்டப்பட்டிருக்கான் மீரா கதிரவன் அவர் எடுத்த படத்தை வச்சு. அவ்வளவு போராட்டம் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு படம் பண்ணுறதுன்றது படம் பண்ணி முடிச்சிருது ஈஸி. அதை கொண்டாந்து வியாபாரமாக்கி இந்த போட்ட காசை எடுத்து ப்ரொடியூசருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறத, செலவு பண்ண காசை பிடிக்கணுங்கிறது நினைக்கிறத ரொம்ப கஷ்டம். கடந்த வாரம் எத்தனை படம் ரிலீஸ் ஆச்சு நீங்கள் எல்லாம் பார்த்து அப்படியே உங்களுடைய இதுங்களெல்லாம் நான் பார்த்தேன். ஒவ்வொருத்தரும் விதவிதமாக விமர்சனங்கள் பண்ணியிருந்தீங்க. மிரட்டலாம், என்ன ட்ரோலிங்கு, பயமாக இருக்கு. இப்போ சினிமாவில் நம்ம இப்போ இனிமேலாம் நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கே பயமாக இருக்கு. வச்சு செஞ்சிருவீங்க போல இருக்கு. நல்லது சொன்னாலும் தப்பாக எழுதுறீங்க, தப்பாக சொன்னாலும் தப்பாக எழுதுறீங்க. என்ன தான் சொல்கிறதுன்னு தெரியல. நான் உண்மையிலும் பெரும்பாலும் நான் ரொம்ப குறைச்சிக்கிட்டேன். பொய் சொல்லிடுது நான் ஊரில் இல்லைங்கன்னு. அது பெட்ரு. நம்மளை மாத்துறீங்க பார்த்தீங்களா, நம்ம நண்பர்கள் நீங்கள் தான். இந்த ட்ரோல் பண்ணி கடந்த வாரம் வந்த படங்கள் எல்லாம் விமர்சனங்கள் எல்லாம் பார்த்தேன். நல்லா இருந்தது. அருண் பாண்டியன் அவர் பொண்ணு நடித்த படம் மிக சிறப்பாக இருந்தது, நான் பார்த்தேன். அதே மாதிரி 3 BHK ஒரு நல்ல படம். அப்புறம் நம்ம அனல் அரசு, நம்ம இவரோட தம்பி சூர்யா விஜய் சேதுபதியோட படம் அவங்களும் நல்லா பண்ணியிருந்தேன், சூப்பராக பண்ணியிருந்தேன்.
அதை பற்றி மட்டும் இந்த ஒரு குழந்தை பையன் மாதிரி அவனை போய் ட்ரோல் பண்ணி ஒரு தந்தையோட மனசு எவ்வளோ வேதனைப்படும். ஒரு சின்ன பிள்ளை அவன் நடிக்கணும்னு ஆசைப்படுறான், நடிக்க வச்சு யார் நம்ம விட மாட்டோம். நம்ம போய் நான் உங்கள் பையனை ஹீரோ ஆக்குறேங்கன்ட்டு நம்ம தானே போய் எல்லாத்தையும் வளர்க்குறது நம்ம தான், கெடுக்கிறது நம்ம தான். அது இழுத்துட்டு வந்தால் அந்த பிள்ளை செடி அவனுடைய கேரக்டர் தப்பாக ட்ரோல் பண்ணிப்பான். அந்த பிள்ளை என்னங்க நல்லா தான் பண்ணியிருக்கு, பிரமாதமாக பண்ணியிருக்காப்புல. அந்த ஏஜில் என்னங்க பண்ண முடியும்? இது அருமையாக பண்ணியிருக்காங்க. நம்ம ஆட்கள் யாரும் அதை ட்ரோல் பண்ணல, வெளி ஆளுக வேணும்னே பண்ணுறது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதுக்கெல்லாம் யாருன்னு ஒரு லிஸ்ட் எடுங்க. யூடியூப் சேனலுக்குன்னு நீங்கள் ஒரு அமைப்பு கொண்டு வாங்க. அந்த அமைப்புக்குள்ளே அவங்கள சேர விடாமல் பண்ணுங்க. அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? நம்ம சினிமாவே கொஞ்சம் கொஞ்சமாக நலிஞ்சு போய் ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலையில் இருந்துட்டோம். சினிமா ஒன்று தான் தமிழ் மக்கள் துன்பத்தில் இருக்கும்போதும் சரி, சோகத்தில் இருக்கும்போது சரி, வெள்ளத்தில் இருக்கும்போது சரி, அரசியல்வாதிகிட்ட மாட்டிக்கிட்டு முழியன்னு முழிச்சிட்டு இருக்கும்போது சரி, நம்மை காக்கிற ஒரே ஒரு மீடியா திரையுலகம் தான், திரைப்படங்கள் தான். அந்த படத்தையும் டார்ச்சர் பண்ணி கொண்டு விட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் எங்கே போவீங்க? உங்களுக்கே நிம்மதி இல்லாமல் அலைய போறீங்க நண்பர்களே. ஆக சிறப்பான படங்களை எடுப்பதற்கு நம்ம தரமான விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள். திறமையான படம் ஏன் வரணும்? நம்ம தரமான விமர்சனங்களை சொல்லும்போது அந்த படத்தில் என்ன மைனஸ் என்ன ப்ளஸ் நேர்மையாக இந்த மாதிரி எடுக்கலாமே, இந்த மாதிரி எடுக்கணும், நீங்கள் முன்மொழியுங்க. அந்த எல்லா உரிமையும் நமக்கு இருக்கு. நான் எல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணும்போது நான் பயப்படுறதே நம்ம ப்ரெஸ் நண்பர்களுக்கு தான். 10 பேர்த்த கூப்பிட்டு கதை சொல்லிடுவேன் ஃபுல்லாக. அந்த தைரியம் எனக்கு இருந்தது, அந்த நம்பிக்கை அவர்கள் காப்பாற்றக்கூடிய மனப்பக்குவம் அவங்ககிட்ட இருந்தது. அன்றைக்கெல்லாம் நான் ஒரு படம் எடுத்தேன்னா அந்த படத்தோட ஃபுல் கதையும் என்னுடைய எல்லா ப்ரெஸ் நண்பர்களுக்கும் தெரியும் இல்லையா? முழு கதையும் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அப்போ ஒரு திமிரு, என் கதையை எவனும் என்னை விட நல்லா எடுக்க முடியாதுன்னு. அது வேணும். அதே மாதிரி இந்த ஷூட்டிங்கில் நம்ம கதையெல்லாம் கேட்டு அடுத்த நாள் போய் வேற ஒரு ஷூட்டிங்கில் வேற கதையை கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த கதை என்னன்னு ஒரு இன்ச் ஒரு சின்ன பிட்டளவு கூட அடுத்தவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாத நேர்மையான பத்திரிகையாளர்கள் இருந்தார்கள், இன்றும் இருக்கிறார்கள். அதை இந்த நேர்மையை நீங்கள் வளர்த்து கொண்டிருங்கள். சிறந்த திரைப்படங்கள் வருவதற்கு நீங்களே காரணகர்த்தாக்களாகி விடுவீர்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுக்காக உங்களை பற்றி புகழ்ந்தாலும் கைத்தட்ட மாட்டேன். மோசமான ஆளுங்க ஆகிக்கிறேன். என்னதான் ஆச்சு உங்களுக்கு? எல்லாம் மீட்டிங்லேயும் போய் உட்கார்ந்து தூங்கி தூங்கி பழக்கமாகி போச்சு. இப்போ நான் பேசுறது கேட்குதுங்களா? என்னடா தலையேட்டு ஆட்டிட்டு இருக்கிறேன். இல்லை நான் சொல்றேன், நாம ஏதோ நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 பேர் இருக்கிறதுனால சந்தோஷத்துல நான் சொல்றேன். நம்ம என்ன நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்க, வேற சொன்ன மாதிரி நம்ம தான் அவுட் ஆஃப் இந்த மாதிரியான விமர்சனத்துக்கு ஆளாகிற படங்களை எடுக்கிறத விட சும்மா இருக்கிறது பெட்டர்ன்னு நினைக்கிறதுனால தான் ஒதுங்கி இருக்கிறோம். வந்தவனு வெய்யி அவனை வச்சு செஞ்சிருவான். அந்த சினிமாவை விடமாட்டோம். திருப்பியும் உதயகுமார் வருகிறான். ஒரு மிகச்சிறந்த படத்தை, கமர்ஷியலான படம் தான். நான் மிகச்சிறந்த படம்னு நான் என்ன சொல்றதுன்னா, எனக்கு மக்களை பாதிக்காத அளவுக்கு, மக்களை திசை திருப்பாத, மக்களை முழுக்க என்டர்டெயின் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான கதையோடு உதயகுமார் கண்டிப்பாக வருவான். நீங்கள் எல்லாம் என் கூட இருக்கணும், தோளோடு தோல் நிற்கணும். அவ்வளோதான். நம்ம ஒருத்தன் வந்துட்டேன்னு வைங்க, அதே நம்ம நண்பர்கள் நம்ம சகோதரர்கள் ஒரு 10 பேர் என்னை மாதிரியே இன்று ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் இளைஞர்கள் எல்லாம் வந்துடுவாங்க. என்ன ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் தான் வேணும். எழுதுங்க. எத்தனை படங்கள் இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் எங்கள் படங்கள் மறந்துட முடியுமா? நான் எடுத்த ஷார்ட்டை மறந்துட முடியுமா?
ஒரு விக்ரமன் படத்தை மறந்துட முடியுமா? ஒரு செல்வமணி படத்தை மறந்துட முடியுமா? ஆபாவானன் படத்தை மறந்துட முடியும்? சொல்லுங்க, எழுதுங்க. நம்ம எல்லாம் எப்படி படம் எடுத்தோம், இப்படி எப்படி எடுக்கிறேன். இப்போ வர்ற இளைஞர்கள்ட்ட எனக்கு மிகப்பெரிய கோபம். இந்த டைரக்டருக்கு, எந்த டைரக்டருக்கும் ஃபோன் சிக்க மாட்டேன்றானே, பாராட்டு சொல்லலாம்னாலும் சிக்க மாட்டேன்றான். ஆக இந்த டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகி போச்சு. ஒரு இயக்குனருக்கு இன்னொரு இயக்குனருக்குமே டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகி போச்சு. நடிகர்களுக்கு இயக்குனர்களுக்கு டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகி போச்சு. தயாரிப்பாளர்களுக்கு இந்த டைரக்டர் என்ன எடுக்கிறான்னு அவருக்கு தெரியாது. 90% தயாரிப்பாளர்களுக்கு என்னப்பா இன்னைக்கு சார் எனக்கு தெரியாது சார், அவர்கிட்ட எல்லாம் பொறுப்போ படிச்சிட்டேன் சார், எவ்வளோயா செலவாச்சுன்னு டைரக்டர்கிட்ட சார் எனக்கு தெரியாது சார், எல்லாம் தயாரிப்பட்டே உனக்கு தெரியணும்டா, உனக்கு தெரிஞ்சாதான் நீ சரியா பண்றியா சரியில்லாமல் பண்ணலையான்னு தெரியும். இன்றைக்கு வேற மாதிரி இருக்கு சினிமா. இந்த சினிமாவை மாற்றி அமைத்து இந்த கட்டமைப்பை கொஞ்சம் மாற்றி அமைக்கணுன்றதுக்காகத்தான் பெப்சி தலைவர் செல்வமணி எல்லாரும் ஒரு சிஸ்டம் வச்சு வேலை செய்வோம் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர்களோட எல்லாம் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அந்த சிஸ்டம் வந்துச்சுன்னா யார் எங்கே வேலை செய்கிறா, யார் என்ன செய்யணும், யார் என்ன செய்கிறா, இந்த படம் என்ன படம் எல்லாத்துக்கும் அந்த யூனிட்டுக்கு தெரிய, ஓஹோ இன்னைக்கு இந்த ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு, நாளைக்கு இந்த ஷூட்டிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இல்லைன்னா கண்மூடித்தனமாகவே ஒரு படம் வருவோம், எனக்கு தெரியாமே இந்த சீன் எப்போ எடுத்தாங்கம்மா ஹீரோ. ஏன்னா யாருக்குமே இன்வால்மெண்ட் இல்லாமல் பண்ணுறாங்க பெரும்பாலும். இன்னைக்கு பெரிய பெரிய ஹீரோக்களுக்கு ஏன்னா அவங்க கதையை கேட்டதாக தெரியும். இப்போ வந்த பெரிய படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹீரோக்களுக்கு அந்த கதை தெரியாது, சொல்லிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் பெரிய ஹீரோக்கெல்லாம் வர்ற வரையிலும் தான் எங்களையெல்லாம் டார்ச்சர் பண்ணி என்ன கதை கரெக்டாக சொல்லுங்க அப்படின்னு கேட்டு இருந்தாங்க. ஒரு 100 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்க ஆரம்பித்த உடனே கதை கேட்கறது விட்டாங்க. எவ்வளோ வருது 100, சரி அடுத்து ஒரு 120 வருதா, அதில் தான் கணக்கு பார்க்குறேன் தவிர கதையை பார்க்கறது இல்லை தோலா. உண்மைதானே? ஒன்றா அவங்க கதையை பார்க்கணும், இல்லைன்னா அவங்க கதையை பார்க்குற மாதிரி நீங்கள் எழுதணும். நீங்கள் பெரிய ஆளுங்கன்னா நீங்கள் அப்படியே நைஸாக ஒதுக்கிடுறீங்க. அவர் இப்படி திரும்பும்போது நல்லா இருந்தார், அப்படி இருந்தார் நல்லா இருந்தார், இந்த ஷாட்டில் நல்லா இருந்தார்னு எழுதிட்டு அப்படியே நைஸாக தப்பிச்சிடுறீங்க. இதே ஒரு சின்ன படம் எடுத்து அவனை போட்டு நார் அடித்து அவன் அடுத்தது இந்த சினிமாவுக்கு ஏண்டா வந்தோன்ற மாதிரி கொண்டு போய் விட்டுருவீங்க. உங்களுக்கு கூட இந்த டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அதை மாற்றுங்க. பெரிய படத்துக்கு ஒரு மாதிரி, சின்ன படத்துக்கு ஒரு மாதிரியும் விமர்சனங்கள் எழுதுவதை தவிர்த்து சிறந்த படங்களுக்கு என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் எழுது, கொஞ்சம் நல்லா எடுத்திருக்கலாமேன்ற படத்துக்கு அந்த இயக்குனரை வளர்த்து விடும் அளவுக்கு அந்த குறைகளை சுட்டி காட்டி எழுதுங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த கைமேற திரைப்படத்தின் பணிபுரிந்த இயக்குனரோடு கைகோர்த்து பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், ஹீரோ ஹீரோயின்கள் மற்றும் அவர் ஒரே ஒரு சீன்ல நல்ல வேலை ஜட்டி கழட்டிட்டு நில்றான்னு சொல்லி இல்லை அவரு. என்ன கலர் ஜட்டி, என்ன கம்பெனி ஜட்டி, அதாவது சொல்லு. பூமர். அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு பூமர் தான் போட்டிருப்பாங்க. திருப்பூர்காரர் அவரு. உங்களை ஜட்டியோடு நடித்து வைத்த ஒரு காரணத்துக்காக நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அதோட உங்களை நடிக்க வச்சாரு, அது ஒரு சீன் தானே, படம் ஃபுல்லாக ஜட்டியோட கலர் கலரா. அதுக்கப்புறமா ட்ரெஸ் போட விட்டாருன்னு அப்புறம் அது சொல்லாம ஜட்டியோட விட்டாரு அப்படின்ட்டு போய் உட்காந்துட்டீங்கன்னா எவ்வளவு இல்லை. அவர் சொன்னதை சொல்றேன், அப்படி சொல்லக்கூடாதுங்க. வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி படமாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.